ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மாதிரியான வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஜேரே எடிட்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ வீடியோ எடிட்டிங் பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற சொல்கிறேன்னா, நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இமேஜஸ் தேவைப்படுது. அந்த இமேஜஸோடைய பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஆட் எ ஃபோட்டோன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்து எந்த இமேஜ் நம்ம எடிட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிமூவ் பேஜ்னு இருக்கும், அதை கொடுத்து இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கும். ஒப்பாசிட்டி ஆட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு இந்த இமேஜோடைய பாட்டமில் மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பிக்கு இப்படி இருக்கிறதுனால எரேஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு பிக் யூஸ் பண்ணுற மாதிரினா நீங்கள் எரேஸ் பண்ணாலும் உங்களுடைய சாய்ஸ் தான். ஓகே, டிக் ஆப்ஷன் கொடுத்து இப்போ நம்ம இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எடிட் பண்ண போகிற எல்லா இமேஜோடைய பேக்ரவுண்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இமேஜஸோடைய பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் பண்ண அந்த ப்ரீசெட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாங்கில் இருக்க லிரிக்ஸோடைய ஃபாண்ட்டை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இப்போ மேலே இருக்கிறத இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண ஃபாண்ட்ஸ் இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக ஃபாண்ட் இருக்கும், வேணால் நம்ம எக்ஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எப்படி ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபாண்ட்டோட லிங்க் தரேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம எல்லா லிரிக்ஸையும் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட்டு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நம்ம பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் பாட்லையும் சென்ட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு எதனா பேக்ரவுண்ட் வைக்கனாலும் உங்கள் சாய்ஸ், நீங்கள் செட் பண்ணி. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரேஷன் வார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த எஃபெக்ட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்டை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த சாங்க்கு மேலே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேக்ரவுண்ட் வீடியோவோட எண்டிங் வர வரைக்கும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இப்போ செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதை -90 டிகிரி கரெக்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை 90 டிகிரி அளவு ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மேலே XYZன்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் இசட் கொடுத்து இப்படி மேலே ஃபிங்கர் வச்சு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அந்த இப்போ அந்த க்ளவுட்ஸ்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். க்ளவுட்ஸ் தெரியிற அளவுக்கு வச்சுட்டு இப்போ தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இப்படி லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த XY எதுக்குன்னா நம்ம பேக்ரவுண்டை மூவ் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு, பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிக்ஸ் ஆட் பண்ண வேண்டியது. பிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் இருக்க ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து மீடியா கொடுத்து நம்ம எந்த இமேஜஸ் வச்சு ஆட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாய் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிக்சர் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து இப்போ செகண்டாக இருக்க ஆப்ஷனை கொடுத்து நம்ம இந்த இமேஜை -90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ தேர்டாக இருக்க ஆப்ஷன் கொடுத்து நம்ம இமேஜோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த இமேஜோட லென்த்து இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த இசட் கொடுத்து நம்மளுடைய பிக் அந்த க்ளவுட்ஸ்க்கு பின்னாடி போகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம அந்த கேர்ளுடைய பிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பிக் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம இந்த பிக்சரும் அந்த க்ளவுடுக்கு பின்னாடி போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணுற எல்லா பிக்கும் அதில் பீட் மார்க் இருக்குது, கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பிக்சர் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பண்ணதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டூப்ளிகேட் லேயர் போட்டிங்கன்னா இப்போ அந்த லேயர் டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லேயர்ஸ்லாம் டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவை மாதிரி ஒரு ஒரு லேயருக்கு எந்தெந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறோம்.
இப்போ நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண பிக்சரோட லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இங்கே ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நம்ம எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா லேயருக்கும் நம்மளுக்கு எந்த பிக்சர் வேணுமோ ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சர்ஸ்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போது லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோ மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆஃப் ஆகிருக்கும். இப்போ நம்ம அதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வீடியோ மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆஃப் ஆகிருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் எந்த அளவுக்கு நமக்கு பிக்சர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா மூவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு எசட் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டான டெக்ஸ்ட்டுக்கு மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேர்ட் இருக்க ஆப்ஷன் கொடுத்து இந்த இமேஜோடைய சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கேர்ள் இமேஜ் அதை மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இமேஜ் டெக்ஸ்ட்டுக்கு மேலேயும் அந்த க்ளவுடுக்கு பின்னாடி போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா லேயர்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிக்சர் இந்த மாதிரி சப்போஸ் கட் ஆகிருக்கு அந்த மாதிரினா இப்போ நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க அந்த டாட் பிடிச்சி இப்படி கீழே இழுத்து விட்டிங்கன்னா பிக்சர் ஃபுல்லாக ஷோ ஆகிடும். நம்ம கையை வச்சு மூவ் பண்ணலாம், பட் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை கரெக்டாக பண்ண முடியாது. ஓகே, இதே மாதிரி எல்லா லேயரையும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே இருக்க இந்த ஐகான் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பண்ண எடிட்டிங் வீடியோ ஓவர். நம்ம பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஜெயா எடிட்டிங் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெயா எடிட்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.